வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சஜித் பிரேமதாச மற்றும் அனுருகுமார திசாநாயக் ஆகியோரால் திட்டமிடப்பட்ட விவாதத்தை மக்கள் பார்வையிட பொது விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என ஹரின் பெர்னாண்டோ தெரிவிப்பு. இம்மாதம் இறுதி வாரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான விஜயம் ஒன்றை ஜனாதிபதி மேற்கொள்ள உள்ளதாக தகவல். இலங்கையிலிருந்து ரஷ்யாவுக்கு உயர்மட்ட அரசு தூதுக்குழு ஒன்றை அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தரவு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட இராணுவத்தினர். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக் ஆகியோரால் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள விவாதத்தை மக்கள் பார்வையிடும் வகையில் அன்றைய தினம் பொது விடுமுறை தினமாக மாற்றப்பட வேண்டும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் விவாதத்தை நடத்துவதில் இருதரப்புக்கும் விருப்பமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதன்படி ஏனைய 2 பிரதான வேட்பாளர்களையும் இருதரப்பிலும் விவாதம் நடத்துமாறு கூறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்த விவாதத்தில் இருதரப்புக்கும் மறைமுகமான தன்மை இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விவாதம் நடைபெறும் நாளை பொது விடுமுறை தினமாக அறிவிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவ்வாறு நிறைவேற்றப்பட்டால் இலங்கை மக்கள் விவாதத்தை பார்வையிட முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இம்மாதம் இறுதி வாரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வருகிறது. கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வருகை தரும் ஜனாதிபதி கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட வைத்தியசாலை கட்டிடம் ஒன்றை திறந்து வைத்த பின்னர் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொள்ள உள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடம் ஒன்றை ஜனாதிபதி திறந்து வைக்க உள்ளார். யாழ்ப்பாண விஜயத்தின் போது வலிவடக்கு பகுதியில் ஒட்டகப்புலத்திற்கு செல்லும் பிரதான பாதையினையும் உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் தற்போதைக்கு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு விஜயம் செய்து ஜனாதிபதியின் விஜயம் தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து வருகின்றார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இலங்கையிலிருந்து விரைவாக ரஷ்யாவிற்கு உயர்மட்ட அரச தூதுக்குழு ஒன்றை அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி வெளிவிவகார அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் ஒருவர் அடங்கலான தூதுக்குழுவை ரஷ்யாவுக்கு செல்லுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திற்கு சட்டவிரோதமாக சென்று 16 பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமிந்த பண்டார தென்னகோ நேற்று தெரிவித்திருந்தார். மேலும் இந்த யுத்தத்தில் இணைந்துள்ள இளைஞர்கள் தொடர்பாக 288 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு இன்றும் யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பொதுமக்கள் மட்டுமின்றி வீதியில் பயணித்த இராணுவத்தினரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை சிரட்டையில் சென்று பருகி சென்றமை விசேட அம்சமாக கருதப்பட்டது. இதன்போது வீதியில் சென்ற பலருக்கும் மாணவர்களால் கஞ்சி பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நெல்மலநாதனின் ஏற்பாட்டில் மன்னார் நானாட்டான் பேருந்து நிலையத்திலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தோருக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மழைக்கு மத்தியில் இடம்பெற்ற நிகழ்வில் மத தலைவர்கள், இலங்கையின் தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு இன்று கிளிநொச்சி உழவனூர் பகுதியிலும் நிகழ்வு இடம்பெற்றது. உழவனூர் இளைஞர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதை அடுத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நிறைவேற்று உறுப்பினர் மொன்டேகு சரச்சந்திர லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விற்பனை செய்து பெறப்பட்ட முற்பணத்தை கொண்டு மைத்ரிபால சிறிசேன ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கியுள்ளதாக தெரிவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்படியானால் சம்பந்தப்பட்ட பணம் எப்படி சம்பாதித்தது, இது குறித்த விசாரணையை கூறி இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கே கொல்லப்பட உள்ளதாக நிதி அமைச்சர் உள்ள அவரது அலுவலகத்திற்கு நாமதேய அழைப்பு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அழைப்பு தொடர்பில் ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த அனாமதேய அழைப்பு நேற்று பிற்பகல் கிடைத்துள்ள நிலையில் எதிர்வரும் தேர்தலில் செகான் சேமசிங்கவை போட்டியிட அனுமதிக்க முடியாது என அழைப்பு விடுத்த நபர் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தம்மிடம் ஆயுதம் இருப்பதாகவும் இந்த மிரட்டலை அலட்சியப்படுத்த வேண்டாம் என்றும் குறித்த அனாமதேய அழைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கை மூலம் சந்தேக நபரை அடையாளம் காணும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே இந்த விடயம் பழைய கொலை கலாச்சாரத்தின் புதிய ஆரம்பமாக இருக்கலாம் என்றும் ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார்.
போராட்டத்தில் தமது வீடு எரிக்கப்பட்ட போதும் அச்சமின்றி தனது அரசியல் கொள்கைக்காக நின்று தமது அரசியல் பயணத்தை இவ்வாறான நடவடிக்கைகளால் மாற்ற முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புலிகள் அமைப்பின் தலைவர், அவரது மனைவி மற்றும் மகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் வீரமரணம் அடைந்து விட்டார்கள் என்பதை 100% தாங்கள் நம்புவதாகவும் இந்த நிலைப்பாட்டை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் புலிகளின் தலைவரின் சகோதரர் மனோகரன் தெரிவித்துள்ளார். இந்திய தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்படி வரலாற்றையே மாற்றி போடும் நிகழ்வுகள் தற்போது நடைபெற ஆரம்பித்துள்ளதாகவும், யாரோ ஒரு பெண் இங்கு வந்து நான் தான் துவாரகா என்று அறிவிப்பதோடு இதுபோன்ற வரலாற்று மாற்றியமைக்கும் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புலிகள் அமைப்பின் தலைவரின் மனைவி மற்றும் துவாரகா ஆகியோர் உயிருடன் இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் எனவும், அவர்கள் உயிருடன் இருப்பதாக யாரும் கூறினால் அவர்களை அழைத்து வர முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருவேளை புலிகள் அமைப்பின் தலைவர் உயிருடன் இருந்திருந்தால் அவர் 14 வருடங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க மாட்டார். அவர் வேறு எந்த நாட்டிலும் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் புலிகள் அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கு இறுதி அஞ்சலி நிகழ்வு ஒன்றை செய்து அவர்கள் தங்களுடைய நாட்டிலேயே இறுதி மூச்சை விட்டதாக உலக மக்களுக்கு அறிவிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய எதிர்வரும் 18ஆம் தேதி டென்மார்க்கில் உள்ள இறுதி அஞ்சலி நிகழ்வை நடத்துவதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். எனவே இனியும் தலைவரின் பெயரை பயன்படுத்தி பணம் பெற வேண்டாம் என அனைவரிடமும் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த சித்திரை மாதத்தில் 1,48,867 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது கடந்த 2023 ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிடும்போது 41.1% அதிகமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 7,84,651 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு நிலையில் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு வருகை முடிந்து திரும்பும் போது விமான நிலையத்தில் இலங்கை தேயிலையை நினைவு பரிசாக வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர முன்மொழிந்துள்ளார். அதன்படி சிலோன் டீயின் பெயரை உலகில் பிரபலப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளுக்கும் இலங்கை தேயிலை பொருட்கள் அடங்கிய நினைவு பரிசு வழங்கப்பட உள்ளது. தேயிலை கைத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் மஹிந்த அமரவீர இந்த யோசனையை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.